I want to give you 3 encouraging words that John the Baptist did not hear. Matthew chapter 11ல நம்ம பார்த்தோம். ஜீசஸ் சொல்றாரு, யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்றாரு, you think you went out to see a prophet? nah, more than a prophet ன்னு சொன்னார் இல்லையா? அந்த சம்பவத்துக்கு நம்ம போலாம் வாங்க. Matthew chapter 11, we're going to read first 14 verses. But let me tell you the background of the story. யோவான் ஸ்நானகன் சகரியான்ற ஆசாரியனுடைய ஒரே பிள்ளை, அற்புதமா பிறந்த ஒரு பிள்ளை. அவர் உலகத்திலே கொடுக்கப்படாத, யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பிரிவிலேஜ் அவர் கொடுக்கப்பட்டது. என்ன தெரியுமா? இன்ட்ரோடியூசிங் ஜீசஸ் டு த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். அவர் தான் சொன்னார், behold the lamb of God who takes away the sins of the world. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியானவர். அமேசிங் பிரிவிலேஜ். அவரை பார்த்து ஜீசஸ் சொல்றாரு, the greatest of all அப்படின்னு சொல்றாரு. பிதாவானவர் சொல்றாரு, he will be great in my sight. முழு இஸ்ரவேலே அவர் பிரசங்கத்தை கேட்கணும்னு விருப்பமா இருந்துச்சு. ஏன்னா இவருடைய ஸ்டேஜ் ஜெருசலம்ல இல்ல, சிட்டியில இல்ல. இவரை பிரசங்கத்தை கேட்கணும்னா everybody has to travel down to the wilderness to hear him speak. So he was a wonderful preacher and a prophet and was very successful. ஆனா அவருடைய ஊழியம் 6 மாசம் தான். ஜீசஸ் உடைய ஊழியம் ஆரம்பிக்குது. அவருடைய ஊழியம் அப்படியே ஒரே நாள்ல இல்ல, ஆனா மெதுவா அந்த பர்பஸ் நிறைவேறியாச்சு. he started sending people to Jesus. அவருடைய சொந்த சீஷர்களே அனுப்பிட்டார், நீங்க போங்க அவர் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி. so he's completing his ministry, but it so happened, you see, அவங்க ஊர் ராஜா அவங்க அண்ணனுடைய மனைவி மேல இச்சையா இருந்து அவங்களோட இவர் வாழ ஆரம்பிச்ச உடனே இவர் அதுக்கு எதிர்த்து பேசுறாரு. ராஜா இவரை பிடிச்சி ஜெயில போட்டுறாரு. நல்லா கவனிங்க, ஜான் தி பாப்டிஸ்ட் என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றார் ஜீசஸை, the Messiah, the Lamb of God. அவர் வந்துட்டார்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, ரோமர்களுடைய அரசாட்சி முடிஞ்சிரும், இவர்தான் ராஜா, இஸ்ரவேல் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனத்துடைய கைக்கு வந்துரும், ஒரு விடுதலை அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் பெருசா தெரியல. they were looking for a human king who would sit on a literal throne and they'll come back to the days of King David அப்படின்னு நினைச்சாங்க. what they didn't know was the kingdom of God was to come spiritually first and then in the natural. யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டாரு. இப்போ யோவான் ஸ்நானகனை ஜெயில போட்டாங்க. நல்லா கவனிங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கர்ப்பத்திலேயே ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர், எல்லாருக்கும் இவர்தான் ஆட்டுக்குட்டியானவர், அவர்கிட்ட போங்கன்னு சொன்னவர். 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது, ஜீசஸ் இன்னும் ரோமர்களை துரத்தல வெளியே. 6 மாசம் ஆகுது. என்ன இவர் அங்கங்க சுத்தி திரிஞ்சதை பேசின்னு இருக்கிறாரா, அற்புதங்களை பண்றாரா, இவர் ரோமர்களை துரத்தி என்ன ரிலீஸ் பண்ணுவார் நினைச்சா பண்ண மாட்டார். இப்படி கூட வந்திருக்கலாம்னு சொல்ல வரேன் நான். எண்ணங்கள் 16 months in the jail. 6 மாசம் ஊழியம், 16 மாசம் ஜெயிலு. யோவான் எதிர்பார்க்கிறாரு, எல்லார்கிட்டையும் இவர் தான் ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லிட்டேன், இவர் என்னடானா இன்னும் ரட்சிக்க மாட்டேங்கிறாரே. அவங்க ஐடியா என்னது? பிசிக்கல் கிங்டம் எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணுவீங்க ஜீசஸ்? ஐயோ நான் தப்பானவருக்கு எல்லாரையும் காமிச்சிட்டனோ? Did I point people to the wrong person? Because I'm expecting the kingdom of the Romans to be overthrown and for Jesus to sit on the throne physically and rule Israel. But no, that's not going to happen. That's not happening. Where am I, Jesus? What am I doing? Am I in the right place? Did I do the right thing? Can you put yourself in the place of John the Baptist and try to answer the questions that would have attacked his mind in the prison, saying, oh தப்பு பண்ணிட்டனா, 30 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி 6 மாசம் ஊழியம் பண்ணி எல்லாரையும் ராங்கான ஒருத்தர்கிட்ட அனுப்பி விட்டனா, ஐயோ am I a failure? Did I do the wrong thing? Is my life over? I am only 33 and a half years old. Am I going to die this way as a failure? Can you imagine the situation there? So John the Baptist அவர் அப்பப்ப விசிட் பண்ண வராங்க. யார்? அவருடைய சீஷர்கள் வராங்க. He calls 2 of his disciples and he says, go to the man that I introduced to the world, saying, behold the Lamb of God. சொன்னேன் இல்லையா, அவரை போய் பாருங்க. Then go ask him, are you the one or should we wait for another? இந்த கேள்வி இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. என்ன பண்ணுகிற, உன்னதானே கரெக்டாக உன்னதானே சொன்ன மேத்தியான்ட்டு, நீ இதை செய்ய வேண்டியது செய்ய மாட்டேங்கிறிய, நீ தானால வேற ஒருத்தரா? உள்ளுக்குள்ள கேள்வி என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்குது? நான் தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை தருவாரா? ஜீசஸ் யாருன்னு நான் சொன்னது உண்மை இல்லாம போயிருச்சோ? 2 சீஷர்களை கூப்பிட்டு அனுப்புறாரு.
போய் கேட்டுட்டு வா அவர்கிட்ட. அவர்தானா இல்ல வேற ஒருத்தர் யாராவது வருவாங்களா? In other words, what was he looking for? The question, the answer to, am I a failure or did I do well? Are you with me? He's in the prison for 16 months. All he wants to know is this: am I a failure or have I done well? Because when you're in the prison for 16 months, everything comes into question. Everything comes into question. நான் ஃபெயிலியரா இல்ல நான் கரெக்டா தான் பண்ணியிருக்கிறேனா? அவரை போயிட்டு கேளுங்க, நீங்க தானா? கரெக்டா தான் சொன்னா உங்களை பார்த்து, இல்ல வேற ஒருத்தர் யாராவது வர போறாங்களா? And here come the disciples. I want to look at the story very carefully, and I want to show you 3 words that John the Baptist did not hear. We will see what he heard, but I'm going to tell you these 3 words that John the Baptist did not hear, we will hear today, and we will receive that encouragement. But God has a purpose. Now go to Matthew chapter 11 verses 1 through 14. இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கும் பிரசங்கிக்கும் அவ்விடம் விட்டு போனார். அடுத்தது பாருங்க. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் 16 மாசம் ஜெயிலில் இருக்கிறார். கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த சீஷர்களை பார்த்து இதை தான் சொல்றார் டைரக்டா, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவீங்கள். நீங்க கேட்டதையும் பார்த்ததையும் போய் சொல்லுங்க. என்னத்தை பார்த்தாங்க? குருடருக்கு பார்வை கிடைச்சது, செவிடனுக்கு அந்த திறன் கிடைச்சது, முடவன் நடக்கிறது, அற்புதங்களை பார்த்தல அதையே போய் சொல்லு, என் பிரசங்கத்தை கேட்டல அதையே போய் சொல்லு அப்படின்றார். The blind receive their sight, the lame walk, the lepers are cleansed, and the deaf hear, and the dead are raised up, and the poor have the gospel preached to them. ஏன் தெரியுமா ஜீசஸ் அப்படி சொன்னாரு? ஏன்னா ஜான் த பேப்டிஸ்ட் படிச்சு வளர்ந்த ஏசாயா 35 அதிகாரம் 5 வசனத்துல இதே வார்த்தைகள் அங்க ரெக்கார்ட் ஆயிருக்குது. So Jesus is pointing John back to the scriptures, saying, நீ இந்த வசனத்தெல்லாம் தானே பிலீவ் பண்ண, இந்த வசனத்தெல்லாம் செய்யறதுக்கு நான் வருவேன் தானே சொன்னேன், செஞ்சிட்டேன் பாரு, நான் தான். ஆன்சரை கொடுத்துட்டார். மேசியா வந்தா இதெல்லாம் செய்வார். ஐசையா 35:5ல இருக்கிறது செய்வார். ஐசையா 35:5ல இருக்கிறது நான் செஞ்சிட்டேன். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு தானே நீயும் சொன்ன, இதோ வனாந்தரத்தில் கேட்கிற சத்தம் நான் தான். ஏசாயா 40 அதிகாரத்தில். See, the book of Isaiah is very close to the life of John the Baptist. He quotes it a lot. So he's pointing him back to the fact that yes, I am the one and I am fulfilling the word. அப்படின்னா அர்த்தம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டா, இதை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன்ப்பா, இதை தான் என்னை பற்றி எழுதியிருக்கிறாங்க, இதை தான் பிதாவான சொன்னார், இதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். Are you with me? அப்போ சும்மா கண்டபடி பார்த்ததை சொல்லு, போய் கேட்டதை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அஜிப் பண்ணி அனுப்பிவிடல, அவமானப்பத்தி அனுப்பிவிடல, வசனத்துக்கு பாயிண்ட் பண்ணி விடுறாரு. Go find that out அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்க, அவங்க போயிட்ட பிறகு என்ன பேசுறாரு, அதை தான் நம்ம பார்க்க போறோம். Are you ready? So this is what John the Baptist heard, right? Let's go to the next verse, verse number 6. என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். As they departed, oh, here begins our message. These are words that John the Baptist did not hear in that time frame. அந்த காலகட்டத்தில் கேட்காத வசனம் இதுதான் பாருங்க. As they departed, Jesus began to say to the multitude concerning John. யோவானை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ அல்லவென்றால் அதை பார்க்க எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரத்தில் இருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அங்கதான் கேட்கிறார் அவரு, என்னத்துக்கு போனீங்க வனாந்தரத்துக்கு? நல்ல சீனரி பார்க்க போனீங்களா? அங்க என்ன ஆகுது சீனரி? நல்ல ஃபேஷன் ஷோ பார்க்க போனீங்களா? அப்படி இல்லை. இவர் நானா ஒட்டகத்தோலை போட்டுன்னு இவர் பிரசங்கம் பண்ணுகிறாரு. நீங்க என்னத்தை பார்க்க போனீங்க? அவர் கேட்கிறாரு, எதை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியவா? பாருங்க, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். What do you go out to see? A prophet? Yeah, I say to you, more than a prophet. More than a prophet. Somebody say, I want to be a better person. Somebody say that. More than a prophet. More than a prophet. All these words John did not hear. இதெல்லாம் யோவான் சாணிக்கு, அப்பா நில்லுங்கப்பா, இதையும் கேட்டு போங்கன்னு சொல்ல ஆண்டவர். நீங்க போங்க, வசனம் போதும், வசனம் போதும், வசனத்தை மட்டும் சொல்லு, வசனத்தை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லு போதும். அப்புறம் இங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசுறாரு பாருங்க, யோவானை பத்தி பேசுறாரு. ஜீசஸ் பின்னாடி பேசுறாரு பாருங்க. யோவானை பத்தி யோவானுக்கு தெரியாம பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க? He is more than a prophet அப்படின்றார். அடுத்தது பாருங்க, இந்த வார்த்தைகள்லாம் எப்படி இருந்திருக்கும் யோவான் கேட்டிருந்தா? He is more than a prophet. அப்புறம் சொல்றாரு, this is he of whom it is written. இவரை பத்தி தான் நான் எழுதி இருக்கிறேன்.
behold I will send my messenger before your face which shall prepare your way before thee. இவர்தான் வழி ஆயத்தப்படுத்துகிற, கர்த்தருக்கு முன்பாக வழி ஆயத்தப்படுத்துகிறவர் இவர்தான் எழுதி இருக்குதுல்ல, அவர்தான் இவர் அப்படின்றார். இவர்தான் அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்றார். 11ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில், how I wish John could have heard these words, இல்லையா? ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களிலேயே யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலே பெஸ்ட் அவர் தான். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பெஸ்ட்டை விட பெஸ்ட் அப்படின்ட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பெஸ்ட் அவர் தான். அப்புறம் பாருங்க 12ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் காலம் முதல் தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இதை நான் சாதாரண வேற மாதிரி பேசுறாரு. He's talking about the kingdom of God. In other words, John the Baptist ஒரு இராவை முடிக்க வந்தார். இயேசு கிறிஸ்து kingdom of God என்ற புது டிஸ்பென்சேஷன் உள்ள கொண்டு வர்றார் ப்ரீச் பண்றதுக்காக. யோவான் ஸ்நானகன் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபெட்டிக் அந்த டைம் லைனை முடிவுக்கு கொண்டு வர்றாரு. ஜீசஸ் kingdom of God ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். So this is beyond John the Baptist. This is something bigger than being in a jail, something bigger than baptism, something bigger than the preaching. This is about God's prophetic timeline. Are you with me? Yes. அடுத்து பாருங்க 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை பாருங்க. For all the prophets and the law prophesied until John. Verse number 14. If you will receive this, நம்புறதா சொல்றேன்டா ஜீசஸ் எப்படி பேசினார் பாருங்க அந்த இடத்துல. நம்புறதா சொல்றேன் உனக்கு. This is Elijah which was for to come. இவர்தான் அந்த எலியா, எனக்கு முன்னாடி வர வேண்டிய எலியா இவர்தான் அப்படின்னு சொல்லி. என்ன மாதிரி வார்த்தைகள் கவனிச்சிங்களா? என்ன பிரம்மாண்டமா இருக்குது. ஸ்திரீகளுக்குள் பிறந்தவர்களே இவர்தான் பெரியவர் என்றாரு, தீர்க்கதரிசியை விட மேன்மையானவன் அப்படின்றாரு. இவர்தான் வர வேண்டியது எலியாவும் இவர்தான் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. And I want to give you this passage of scripture. I want to give you 3 encouraging words that we can derive today if you feel like you are in a prison. கர்த்தருக்காக நான் செய்றேன் பிரதர். I am an usher, I am a volunteer, I am a pastor, I am a preacher, I am a worship leader, I am a musician, I am in the media team and I take care of so many things. It seems like I have not moved forward. ஒரு ஜெயில்னா அர்த்தம் progress இல்லாத ஒரு இடம், discouraging place, boring place, it condemns you. நான் ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிறேன் பிரதர். In my heart I am discouraged, I don't know what to do and I'm beginning to question God and I'm asking God, am I a failure? Is this all there is to my life? யோவான் அன்னைக்கு 16 மாசம் ஜெயில இருந்து கேட்டார் தெரியுமா, நீங்க தானே இல்ல வேற ஒருத்தர் வரணுமா அப்படின்னு. என்ன அர்த்தம்? நான் ஃபெயில் ஆயிட்டேனா, தப்பானவனை காமிச்சிட்டேனா, இல்ல நீங்க தானே அந்த சரியான ஒரு ஆள், நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருந்தீங்கன்னா. I want to give you 3 words that John the Baptist did not hear but God wants us to hear. Number 1, word number 1, when God saw John in the prison, ஆண்டவர் அவர் மேல பரிதாபப்படல, ஐயோ பாவம் ஜெயில இருக்கறானேன்னு அழுவல. God said he's more than a prophet, அவரை மாதிரி பெரியவங்க யாரும் இல்ல, அவர்தான் எலியா. In other words, God was telling John, you are doing better than you think you are. You are doing better than you think you are. Write this down. நீங்க நினைக்கிறதை விட நல்லாவே இருக்கிறீங்க. God is looking at you. God is telling you, you are doing what I've called you to do. You are faithful. You are consistent. Yes, you may not have been promoted in the last few days. Yes, nobody might have encouraged you. உன்னை யாரும் ஒரு pat on the back கொடுக்காம போயிருந்திருக்கலாம். But you are doing what I've called you to do. You are doing better than you think you are. You are not a failure. You are doing better than you think you are. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நினைக்கிறத விட நீ நல்லா தான் இருக்கிற, கவலைப்படாத. ஐயோ நான் தவறா போயிட்டனோ, ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ, நான் தோல்வியோ, பயப்பட வேண்டாம். நீ நினைச்சு பார்க்கறத விட நீ நல்லா தான் இருக்கிற, கவலைப்படாத. எப்படி தெரியும் எனக்கு? ஏன்னா இப்போ நீங்க ஏதோ சாராய கடையில் இல்லை, நீங்க ஒரு சர்ச்சில் இருக்கிறீங்க. You are doing better than you think you are. எப்படி தெரியும் எனக்கு? நீங்க வெளியே போய் யார்கிட்டயும் சண்டை போட்டுன்னு இல்லை, இங்க கர்த்தர் ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. I know that you're doing better than you think you are. எப்படி தெரியும் எனக்கு? You are not in a drug house. You are not in a prison. You are not doing illicit things. You are here serving God. ஒரு சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்காம போயிருக்கலாம், ஒரு சில கதவுகள் உங்களுக்கு சாத்தப்பட்டிருக்கலாம், ஒரு சில நபர்கள் உங்களை வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம், ஒரு சில சப்ளை இன்னும் வராம இருக்கலாம், நீங்க ஜெயில்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். But here you are worshiping God. Here you are receiving His word. Here you are believing God, hoping for something better to happen. And I want to assure you, you are doing better than you think you are. You are doing well. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க.
நீங்க நல்லா தான் இருக்கீங்க. As long as you are in the house of God, doing what God has called you to do, one day at a time, one day at a time, not giving into discouragement, one day at a time. Oh, nobody needs to pat you on the back. Just do what God has called you to do. But God is telling me to tell you today, you're doing better than you think you are. You're doing better than you think you are. 16 மாசம் ஜெயில இருந்துட்டேன். And Jesus அதை பத்தி பேசவே இல்லை பாருங்க. 16 வருஷம் ஜெயில இருந்துக்கிறான், பாவம் புள்ளன்னு சொல்லாம. யார் அவரு? பெரியவர் பா, அவரை மாதிரி பெரியவர் யாரும் இல்லை. யார் அவரு? ஸ்ரீகள்ல பிறந்தவங்களே சிறந்தவர் அவர். யார்ப்பா அவரு? தீர்க்கதரிசியோட மேன்மையானவர். யார் அவரு? அவர் தான்ப்பா எலியான்னு சொல்லி அப்படியே புகழ்ந்து தள்ளுறாருன்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலைகள் நிர்ணயிக்கிறதுல நம்ம சக்சஸா ஃபெயிலியரான்னு சொல்லி, கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யறத வச்சுதான் நம்ம சக்சஸா ஃபெயிலியர்ன்றது நிறைவேற்றப்படுகிறது. Are you doing what God has called you to do with the best of what has been given to you? Yes, you're not a failure. You're doing better than you think you are. And write this down. Number 2, யோவான் ஜெயில்ல இருக்கிறாரு. இந்த 3 விஷயங்களை திரும்ப திரும்ப கர்த்தர் யோவானை பார்த்து சொல்றாரு. யோவானை பத்தி சொல்றாரு. அவன் பெரியவன்பா, அவன் தீர்க்கதரிசி, அவர்தான்ப்பா தீர்க்கதரிசியோட மேன்மையானவர், அவர் எலியா அப்படின்றார் பாருங்க. You know what he wants John to know? If it was possible, you matter more than you think you do. You matter more than you think you do. நீங்க நினைக்கிறதை விட ரொம்ப முக்கியமானவங்க. Because when you are in a prison situation, it feels like you're not on God's priority list. It feels like God has forgotten you. சிறைச்சாலையின் சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரே மறந்துட்டாருன்ற மாதிரி தோணும். ஏன்னா அற்புதம் நடக்கலையே, வாசல் திறக்கலையே, எதிர்பார்த்த பிரேக் த்ரூ எனக்கு கிடைக்கலையே. You can feel tempted to fall into depression and say God has forgotten me. But God wants you to know today, you matter more than you think you do. You matter more than you think you do. Heaven is open to you. God is smiling down on you. கர்த்தர் உங்களை உள்ளங்கையிலே வரைஞ்சு வச்சிருக்கிறார். உங்க சூழ்நிலைகள் அவர் அறிந்து வச்சிருக்கிறார். நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. சூழ்நிலை கர்த்தர் உங்களை மறந்துட்டாருன்னு சொல்ல வைக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நினைச்சிராத, நீ இல்லாத நேரத்துல உன்னை பத்தி நான் பின்னாடி பேசினுக்கிறேன், பெருமையா பேசினுக்கிறேன். ஏன்னா எனக்கு நீ ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். உன்னை பார்க்கும்போது நான் என்னன்னு பாக்குறேன் தெரியுமா? ஸ்ரீகளுக்குள் பிறந்தவர்களே பெரியவனா பாக்குறேன். உன்னை நான் எப்படி பாக்குறேன்? எலியாவின் அழைப்பை நிறைவேற்ற வந்தவனாக உன்னை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன்னை நான் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? நீ தீர்க்கதரிசியை விட மேன்மையானவன் பார்த்துட்டு இருக்கிறேன். You are more important than you know. You are more important than you know. How wonderful it is to know that when you are in a prison, God is boasting on you. Prison does not matter anymore. சிறைச்சாலை என்ன பெரிய மேட்டர்? என் கடவுள் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணுகிறாரு, ஆண்டவர் என் மேல சந்தோஷமா இருக்கிறார். இதுதான் பவுலும் சீலாவுடைய ரகசியம். எப்படி நடுராத்திரில ஜெயில உட்கார்ந்து கையை தட்டி பாட்டு பாடிட்டு இருக்க முடியும்? கையில விலங்கு போட்டு விட்டுருக்காங்க, கால்களை ஒரு பலகைக்குள்ள ஓட்டையை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள காலை விட்டுறாங்க. That is called being in stocks, being put in stocks. They are in a dungeon. அங்க கழிவறை இல்ல. You see, human excreta is everywhere. Stench of it. Oh, the flies and the rat, the darkness and the gloom. And Paul and Silas, they start worshiping God, praising God. Paul, what are you doing? Silas, what are you doing? They say, இதெல்லாம் என்னப்பா பெரிய மேட்டர்? கடவுள் என்னோட இருக்கிறார், கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறார். When God is smiling down on me, nothing else matters in this world. I know that I am important to God. I know that I matter to God. Hallelujah. I love pastor's church's name, You Matter to God. And I want to tell you, look at your neighbor, tell them, you matter to God more than you think you do. More than you think you do. You matter to God more than you think you do. You matter to God. Everybody needs encouragement. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் encouragement தேவை. The pastor of all pastors today in this world needs encouragement. Everybody needs encouragement once a while. Because we are living in a fallen world. The enemy is after us. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் விழுந்து போன உலகம். பிசாசானவன் நமக்கு எதிர்த்து இருக்கிறான். நம்மளுடைய மனது அங்கங்க அங்கலாய்க்குது. என்ன ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது நடக்கலையே. நமக்கு ஒரு என்கரேஜ்மென்ட் தேவை. ஜீசஸ்க்கு என்கரேஜ்மென்ட் தேவைப்பட்டிருந்துச்சு. மறுரூப மலையில மோசேயும் எலியாவை என்கரேஜ் பண்றாங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. தேவன் ஒரு தூதனை அனுப்பி என்கரேஜ் பண்றார். We all need encouragement. The person next to you, he needs encouragement. நான் சொல்றேன், உயிரோட இருக்கும்போதே ஜனங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நான் செத்து போன டைம்ல அப்ப என் ஃபியூனரல்ல இவர் இப்படி இவர் அப்படினு சொல்லாதீங்க. Come on, encourage somebody when they are still alive. Everybody needs encouragement. Everybody needs strength from somebody saying you are doing well. You matter to God more than you think you do. You matter to God. Isn't it amazing? யோபு
கர்த்தர் ஆராதிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு யோபு மாதிரி யாருமே இல்ல. பிசாசானவன் கையை வைக்கிறான், நஷ்டம் ஒன்னு எடுத்து டக்கு 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 அப்படியே ஒரே நாள்ல நஷ்டம், ஒரே நாள்ல நஷ்டம். பிள்ளைங்க மரிச்சு போறாங்க. பிசாசானவன் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றான். கர்த்தர் திரும்பி சொல்றாரு, என் தாசன் யோப பாத்தியா, என்ன மாதிரி என்ன நேசிக்கிறான் பாத்தியா. When you are going through difficult times, God is still boasting on you. You are not hidden from His sight. God is still boasting on you. You matter to God more than you know, more than you think you do. And number three, யோவான் ஜெயில போடப்பட்டதை பத்தி கர்த்தர் ஒன்று பேசினார்னா அது என்னன்னு தெரியுமா? அவர் சொல்றாருல, மேத்யூ சாப்டர் 11ல நம்ம பார்த்தோம். யோவான் ஸ்நானகன் வரைக்கும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசியும் வேலை செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தமாக நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது. There's a war, there's a battle, there's a spiritual world out there which is very much a part of everything that's happening in our life. And what's happening to you may not be because of you. It may be because of the fact you're connected to the purposes of the kingdom of God. And I want to let you know, if you're going through a period of challenge, உங்க வாழ்க்கையில ஒரு சவால்கள் மத்தியில் நீங்க போயிட்டு இருக்கீங்களா, take this down. It is less about you than you think. It is less about you than you think. நீங்க நினைக்கிற மாதிரி இது உங்களை பத்தி இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாம் என்னைய டார்கெட் பண்றாங்க பிரதர், எனக்கு மட்டும் கெட்டது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இந்த மாதிரி ஜெபம் கேட்கப்படல, எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இந்த மாதிரி பிரச்சனைகள்னா, it's really not about you, but it's because of the fact you're connected to the purposes of God, and the devil wants to attack the purpose of God. You know why some of you are under attack? Not because you are special in and of yourself. It's because you're connected to the great purpose of God. It's because you're connected to ushering in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வர்ற நோக்கத்தோடு நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. And I want to let you know today, you are doing better than you think you are. You matter to God more than you think you do. It is less about you than you think. It is less about you than you think. So John, நீ பிரிசன்ல இருக்கிற, உன் மேல இருக்கிறத கடுப்புல போட்டாருன்னு நினைக்காத. பிசாசானவனுக்கு ராஜ்யத்தை பார்த்து பயம், அதுல நீ கனெக்டடா இருக்கிற, உன்னை தூக்கி ஜெயில போட்டான். கவலைப்படாத. This is bigger than you. This is bigger than you and your own comfort. This is about the kingdom of God. இது தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையின் போராட்டங்கள், நான் சந்திக்கிற சவால்கள் ஏதோ என்ன பத்தி மட்டும் இல்ல. சொல்லுங்க, இது தேவனுடைய நோக்கங்களை பத்தி. கைவர்த்தி சொல்லுங்க, சந்தோஷமா இந்த சவால்களை ஃபேஸ் பண்ணுவேன், அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பேன். சொல்லுங்க, வாழ்க்கை என்ன பத்தி இல்ல, எல்லாம் தேவனை பத்தியும் அவருடைய ராஜ்யத்தை பத்தியும். இப்ப கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிச்சுனா, so when you are in the ministry, you will come through times like these, but I want to very clearly know and let you know, God is boasting on you. God is boasting on you. Hallelujah. And He loves you very much and He cares for you very much. ரொம்ப அதிகமா நேசிக்கிறார், ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். 2015ல மே 1ஆம் தேதி பிரேயர் நடத்துறோம். ஒரு சத்திரத்தை பெர்மிஷன் கேட்டு பிரேயர் நடத்திட்டு இருக்கிறோம். உள்ள கிரைம் போலீஸ் உள்ள வர்றாங்க. நான் பிரேயர் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் இங்கே வந்தவங்க அங்கே இருக்கிறீங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் உட்கார்ந்துருக்கிறோம் அன்றைக்கி சர்வீஸில். ஈவினிங் சர்வீஸ் அது. அப்போல்லாம் ஒரே ஒரு சர்வீஸ் தான் நமக்கு. எல்லார் நகர் உள்ள அந்த புது சத்திரத்தில் உட்காந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அன்றைக்கி இருந்தீங்க? கை தூங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வந்திருந்தீங்க அன்றைக்கி? யூ நோ தட். கிரைம் போலீஸ் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்து எல்லாரையும் வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் ஐம் ப்ரீச்சிங். நான் அப்போ தான் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லா நாளும் ஃபார்மல்ஸில் வந்தவன் அன்றைக்கி பார்த்து கேஷுவலில் வந்துக்கிறேன் நான். சரி, நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இரண்டாம் வாய்ப்புகளின் தேவன். God is a God of second chances. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் பிரசாத் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க வெளியே. பாஸ்டர் பிரசாத் எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறாரு ஒரு மெசேஜ். இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க எல்லாம் இங்க இருந்து போலனா லட்டி சார்ஜ் பண்ணி உங்க எல்லாரையும் நாங்க அனுப்ப போறோம்னு சொன்னாங்க. நான் பிரசாத்தை கூப்பிட்டு, பிரசாத் கொடுக்குறதா 2 நிமிஷம் கொடுக்குறாங்கல்ல, 5 நிமிஷமா கொடுக்க சொல்லு எக்ஸ்ட்ரா, நான் பிரசங்கத்தை முடிச்சிடறேன்ட்டு சொல்லி அனுப்பினேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அங்கேயே நின்றுக்கிறாங்க, பிரசங்கத்தை முடிப்பாருன்னு. நான் பிரசங்கத்தை பண்ணுகிறேன். ஓகே, அவங்க சொன்ன வார்த்தையை நம்மளும் ஆனர் பண்ணோம். நம்ம வார்த்தையை அவங்க ஆனர் பண்ணுறதா இருந்தா 5 நிமிஷத்தில் சுருக்கமாக ஒரு மெசேஜ் ப்ரீச் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ப்ரேயர் முடிஞ்சிருச்சு, யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, அடுத்த வாரம் ஜெபம் எங்கே இருக்கும் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. குவாய்ட்டாக எழுந்திரிச்சு போயாச்சு. அந்த வாரம் புதன்கிழமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகிறேன். நம்ம மேலே ஒரு பெரிய கேஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னவோ
சிரிப்பா வருது உண்மையாவே. நான் சொல்லிட்டா தான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் அப்போ சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி. இவங்க பொண்ணுங்களை கடத்துறாங்க, போதை மருந்து விற்கிறாங்க, இவங்க கன்வர்ஷன் கூட இது எல்லாத்தையும் போட்டாங்க. நான் ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த மாதிரிலாம் மேலே கேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெரிய சங்கம் கொடுத்துருக்குது, அதனால ஆடுகொடி ஸ்டேஷன் எங்கே இருக்குதோ அதோடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழே இருக்கிற எந்த ஏரியாலையுமே நீ ஜபமே நடத்தக்கூடாது, உன்னை பேன் பண்ணுறேன் அப்படின்றாரு அவர். உன்னை பேன் பண்ணிட்டேன். நான் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் உன்னை பார்க்குறேன் நான்ன்றார் போலீஸ். எல்லா கடையினும் நீனும் அல்லி மக்கள்னா சேர்சி நீனும் அதை சொல்கிறாரு. நின் மீட்டிங் இதே நான் நோடிதீனி என்றார். அங்கங்கே நடத்துகிற நீ, நம்மளது ப்ரேயருங்களே தெருவில் தான் அங்கங்கே நடத்துகிற நீ பார், உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, இன்னும் ஒரு தடவை மேலே கம்ப்ளைண்ட் வந்தால் உள்ள தூக்கி உள்ளே போட்டுறேன் நான். ஆனால் நீ உன்னை நான் கம்ப்ளீட் ஸ்டேஷன்லேருந்தே உன்னை நான் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உன்னை பேன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ரொம்ப மனசு சோர்ந்து போகிற ஒரு நாட்கள் பாருங்க. அந்த நேரத்தில் what do you do when you know for 7 or 8 years I've been preaching on the streets and all of a sudden you are banned by the government? What do you do? என்ன செய்யறது? What do you do? So I take an appointment with Pastor Ramesh. நான் அப்போ தான் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் அவர்கிட்ட ட்ரை பண்ணி ஒரு மீட்டிங் கிடச்சிச்சு எனக்கு. அவரை மீட் பண்ண போகிறேன் நான். பாஸ்டர் எனக்கா ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துச்சு, இது என் ஃபேமிலி இப்படியெல்லாம் நடக்குது. தென் ஐ டோல்ட் ஹிம், பாஸ்டர் எனக்கு தெரியும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாருன்னு, தேவன் நல்லவர், நான் நம்புகிறேன், கர்த்தரை அழைச்சார், அவர் சொன்னதை சொன்னதே செஞ்சால் எனக்கு போதும் பாஸ்டர், எனக்கு வெற்றியெல்லாம் பெருசாக எதுவும் வேண்டாம், அவர் சொன்னதை செஞ்சாலே எனக்கு வெற்றி. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா அவர்கிட்ட நான் சொன்ன பாருங்க, நான் சொன்ன பாஸ்டர் ஐ டோன்ட் ஹேவ் அ பாஸ்டர், ஐ டோன்ட் ஹேவ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆல் ஐ வாண்ட் is for somebody to pray and tell me you're in the right track. கவலைப்படாத, you're there, you've not failed, you didn't miss my way, and I want God to tell me I'm proud of you, I'm smiling down on you. I didn't want favor from the police. All I wanted to know was this, நான் எந்த தேவனை ஆராதிக்கிறனோ அந்த தேவன் என்னை பார்த்து பெருமைப்பட்டு இருக்கிறாரா, அந்த தேவன் என்னோட இருக்கிறாரா, அவர் என்னை பார்த்து என் மக அப்படின்ட்டாருன்னா எனக்கு போதும். அதுக்காக தான் நான் வந்த பாருங்க. நல்லா கவனிங்க. I was there. Pastor prayed for me. I didn't have an offering also to give to pastor. I had என்கிட்ட ஒரு 50 ரூபாய் தான் என் பாக்கெட்ல இருக்குது. அதை எப்படி அவர் கொடுக்குறதுன்னு எனக்கு 50 ரூபாய் எப்படி கொடுக்குறது அவருக்கு? இருந்த பணத்தில் பஸ் பாஸ் எடுத்துட்டு 3 பஸ் பாருங்க, இங்கேருந்து மடிவாள், அங்கேருந்து அங்கே அப்படியே போய் ஏஎஃப்டி சர்ச்சுக்கு போய் சேரணுமா இருக்குது. நான் பாக்கெட்டில் 50 ரூபாய் இருக்குது, கொடுக்கவே இல்லை, ஃபைனலாக கொடுக்கவே இல்லை. நான் காசாது, நான் இவ்வளோ பெரிய பாஸ்டர் 50 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணுறது நான் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் எனக்கு ஒரு 2-3 சீடிங்கில் கொடுத்து இது போய் கேள் அப்படின்னாரு. அடுத்த நாள் என் ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு, கடைக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் வாங்குறேன், மிஸ்ட் கால், ரெவரண்ட் பி ரமேஷ் பாபு. அலறிட்டேன் நான், பாஸ்டர் கால் பண்ணிடுறாரா அப்படின்னு. ஸோ ஐ கால் ஹிம் பேக் அண்ட் பாஸ்டர் சொல்கிறாரு, கிரேஸ்வின் நீ வர்றியா, பாஸ்டர் தீபன் வர்றாரு, அவர் கூடவே காரில் வந்துடுறியா, வரு உன்னை நான் மீட் பண்ணுவோம் அப்படின்னா. பாஸ்டர் தேங்க்யூ பாஸ்டர், நான் நிச்சயமாக வரேன் பாஸ்டர். ஆகஸ்ட் 26, 2015 9:30 பாஸ்டர் தீபன் வீட்டுக்கு போகிறேன். டேக்ஸ் மீ இன் ஹிஸ் கார், வி கோ மீட் பாஸ்டர் ரமேஷ். ரமேஷ் பாஸ்டர் முன்னாடி போய் நான் உட்கார்றேன். பயமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அவர் முன்னாடி போய் உட்கார்றேன். அப்புறம் அவர் பாக்கெட்லேருந்து ஒரு பணம் கட்டு பாருங்க எடுத்து என் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, வச்சுக்கோ உனக்கு அப்படின்னாரு. பாஸ்டர் எனக்கு அப்படின்னா வார்த்தையும் வரல, ஒன்றும் சொல்ல முடியாது, சைலண்டாக உட்காந்துக்கிறேன் நான். அவர் சொன்னார், கிரேஸ்வன் நீங்கள் வந்து என்கிட்ட பேசினது தெரியுமா, நீ பேசும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் சொன்னார், இது என்னுடைய மகன், அவனுக்கு ஏதாவது நல்லது செய், இது என்னுடைய மகன், அவனுக்கு ஏதாவது நல்லது செய். ஸோ கிரேஸ்வன் உனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நீ எனக்கு அசோசியேட் பாஸ்டராக கொஞ்ச நாள் வேலை செய், உன்னை நான் கைட் பண்ணுறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன். நான் அப்பப்போ அந்த சம்பவத்துக்கு போகிறேன். I go back to that day. Every time I discourage, I go back to that day. And I remember, long before people could recognize me, long before I was on YouTube or I was just roaming around the streets of LR Nagar and finally banned, I go back to that day when God spoke to my pastor and told me that I am his son,
and he wants to bless me. Nothing can come close to that encouragement. I still go back to that. And I say, whatever I'm going through, God is proud of me. God is smiling on me. நான் கர்த்தருக்கு முக்கியமானவனா இருக்கிறேன். கர்த்தர் என்னை நேசிக்கிறார். என்ன நிலையா இருந்தாலும் பாத்திரலாவுடு என்னன்னா பரவாயில்ல, திரும்பவும் தெருவில் போய் சர்ச்சை தான் நான் ரெடியா இருக்கிறேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. என் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, இது என் மகன், அவனுக்கு நன்மையை செய்ய போறேன்னு சொல்லி, அது போதும்னு ஆயிடுச்சு பாருங்க என் வாழ்க்கையில். அது போதும் எனக்கு. If you ever wondered எப்படி கிரேஸ் நோட்ஸ்ல பிரஷர் ஹேண்டில் பண்றாரு, எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம், எப்படி நம்ம முன்னாடி போறோம் அப்படின்னா, this is the fact. You see, I go back to what God thinks about me, and there have been several instances, but a few which I go back to and I say, God is proud of me. God is smiling down on me. அவர் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறார். Look at me everyone. எந்த கெப்பாசிட்டியில் நீங்கள் ஊழியர் செய்கிறதா இருந்தாலும், நம்ம கேமரா precious camera guys and our media team and everyone here, எல்லாரும் கவனிங்க. You are doing better than you think you are. நல்லா தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டாவது, you matter more than you think you do. நீங்க நினைச்சு பார்க்கறத விட தேவனுக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. மூணாவதா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சவால்கள் இது உங்களை பத்தி இது இல்லை. நீங்க ராஜ்யத்துக்கு வேலை செய்றீங்கல்ல, அதனால பிசாசால தாங்க முடியல. So remember, if you're in a battle that you cannot explain, take it boldly. You know why? Because you're part of a great mission, and that's why big battles are coming to you. அதனால தான் பெரிய பிரச்சனை உங்களை தேடி வருது. எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? தம்பி, அது உன்னை பத்தி இல்ல, நீ தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி இருக்கிற பார், அதனாலே உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைங்க வரும். பரவாயில்ல, தாங்கிக்கன்றேன் நான். எடுத்துட்டு முன்னாடி போ, கர்த்தர் இருக்கிறாரு. இவ்வளவு நாள் ஒன்றும் பண்ண முடியல பிசாசால, இதுக்கு மேல நான் பண்ணிட முடியும். பாத்துக்கலாம், அவரு கர்த்தர் இருக்கிறார், அவர் செய்வார் நமக்காக. ஹalleluya, அவர் செய்வார். And guess what? John the Baptist died few days later. John the Baptist died. And one of the most precious verses in the Bible that comes to my mind is this. யோவான் ஸ்நானகன் மரிச்சு போனான் அப்படின்ற செய்தி இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த உடனே, the scripture says, and Jesus went alone to the mountains to pray. Why? Because he felt the depart of a champion, even though he was God. யோவான் ஸ்நானகன் மரிச்சிட்டார்ன உடனே பரவாயில்ல, பரலோகத்துல தான் இருப்பார், போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லாம, he feels for John the Baptist and he says, he's more important than you know. He matters to me more than you would know. You matter to God. You're important to God. You're not hidden from God. You're hidden in God. God loves you very much. God loves you very much. Amen. Hallelujah. I've been reading on a few verses the last few days. And the verses நான் என்னுடைய போர்டில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறேன். And I want to read out those verses to you if you are okay with it. Isaiah chapter 49 verses 1, 2 and 3 Englishல அதை டிஸ்ப்ளே பண்ணலாமா? The Lord has called me from my mother's womb. The Lord has called me. அவர் சொல்றார், listen to me, all you isles, the Lord has called me from the womb, from the matrix of my mother. He has made mention of my name. கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். இரண்டாவது வசனம், he has made my mouth like a sharp sword. In the shadow of his hand he has hidden me. He has made me a polished shaft. In his quiver he has hidden me. He's sharpening you, he's hiding you, because there's a great purpose on your life. Verse number 3. And he said to me, are you ready? And he said to me, you are my servant. நீ ஏன் ஊழியக்காரன். O Israel, in whom I will be glorified. You are his servant and you will be glorified, and God will be glorified through you in Jesus' name. Amen. You are his servant, you belong to him, and God will be glorified through you. Are you ready for God to be glorified through you? Yes. Are you happy that you came to this conference? Put your hands together and give God the glory today. Wow, what an amazing word that was. I truly believe that you leaned in and received the word of God for you today. See, God loves you, God cares for you.
And when He speaks through the word, He will strengthen you, He will elevate you, He will lift you up, and He will empower you to deal with whatever you're going through in your life today. Before I pray for you, I want you to remember that God loves you, God cares for you, and we are praying for you. Let us pray. Heavenly Father, we thank you for this wonderful opportunity to pray and to receive your word. Lord, I ask for your special blessing over your dear child who is listening to this message, Lord. Bless them. Take them further in their dreams. Protect them. And whatever need they have, we know that you will meet all their needs according to your riches and glory. And whatever it is that they are believing you for, we believe with them. We join hands with them, and we believe on you for a great miracle in their life. We thank you for all the goodness that you've got in store. May your name be glorified. In Jesus' name we pray. And the people of God said, Amen. Amen.